ஹாய், ஹலோ, வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையலில் ஒரு தேங்காய் வச்சு ஒரு அல்வா மாதிரி பண்ண போகிறோம். நல்லா இருக்கும். அது பார்க்கலாமா? அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். தேங்காய் இந்த மாதிரி நல்ல ஈர தேங்காவாக இருக்கணும். தேங்காய் தண்ணி இருக்கிற தேங்காய் உடைச்சிக்கோங்க. நல்லா தேங்காவை இந்த மாதிரி திருவிக்குங்க. பாருங்கள், கருப்பு ஓடு இல்லாமல் நல்லா திருவிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பால் எடுக்க போகிறோம். தேங்காய் பால் அது எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், இந்த கப்பு இருக்கு இல்லையா, இந்த கப்பில் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. இது எத்தனை கப்பு? ஒரு கப்பு. தேங்காய் எவ்வளோ வருதோ அவ்வளோ பார்த்து அவ்வளோ தண்ணி ஊற்றணும். அவ்வளோ அளவு எல்லாமே. பாருங்கள், ஒரு கப்பு தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டுக்கணுங்க. ஒரு கப்பு. பாருங்கள், 2 கப்பு இருக்குது. 2 கப்பு தேங்காய் இருக்குது. இதில் போட்டுக்கோங்க ஜாரில். இப்போ தண்ணி கூட இது 2 கப்பு தண்ணி தாங்க ஊற்றணும் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு கப் எந்தில் அழுந்துங்களோ அதுலேயே எடுத்துக்கணும். இப்போ நம்ம தேங்காய் போட்டாச்சு. பாருங்கள், தேங்காய் ஜாரில் போட்டோம். இந்த கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்குறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸி ஜார் தேங்காவை நைஸாக அரைச்சிக்குவோம். அரை கப்பு தண்ணி ஊற்றணும். அரைச்சிட்டோம். இன்னும் அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் அரை கப்பு தண்ணி ஊற்றி தேங்காவை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. எல்லா தண்ணியும் அரை கப்பு ஊற்றிட்டேன். நைஸாக அரைச்சி பாருங்கள். ஒரு கப்பு தண்ணி தேங்காய் தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போது இதை நம்ம ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த தண்ணியை இந்த தேங்காவை ஃபில்டர் பண்ணிக்கணும். நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். 2 கப்பு தேங்காய் எடுத்துருக்கோம். 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இன்னொரு கப்பு தண்ணி பாருங்கள். இன்னொரு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். அதை நம்ம தேங்காய் ஜாரில் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது எவ்வளோ நல்லா வரும் பாருங்கள். தேங்காய் ஜாரெல்லாம் கழுவி ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஜாரெல்லாம் கழுவி ஊற்றிடுங்க. இப்போது இதையும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போ 2 கப்பு தண்ணியை நம்ம ஊற்றிட்டு வரணும். தேங்காயில் பாருங்கள், பூ மாறி இருக்குது. தேங்காய் ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும். ஓடெல்லாம் எடுத்துடணும் க்ளீனாக. அப்புறம் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுங்க. பவுட்ரு மாதிரி. பாருங்கள், நல்லா இது ஃபில்டர் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றி தேங்காய் பால் பாருங்கள் நல்லா திக்காக அடிச்சிடும். நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்துக்கணும். இப்போது காம்ப்ளான் சோள மாவு அது ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. 2 கப்பு தேங்காய், 2 கப்பு தேங்காய் பால் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ 1/4 கப்பு நம்ம காம்ப்ளான் எடுத்துக்கிறோம். காம்ப்ளான்னா சோள மாவு போட்டுக்கிறோம். அதில் இந்த தேங்காய் பாலே கொஞ்சம் ஊற்றி நல்லா கலக்கிட்டு இதில் கலக்கிக்கணும். இதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. ஏன்னா கட்டி இல்லாமல் நம்ம கலக்கிட்டு இதில் ஊற்றிக்கணும். கட்டி இல்லாமல் நம்ம இந்த பாலை இந்த சோள மாவை கலக்கி இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலக்கணும். தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. நல்லா கட்டிகள் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. நம்ம இது கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம்.
கிண்ணத்தில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு பாருங்கள். சர்க்கரை அரை கப்பு இதில் போட்டுக்கோங்க. இதில் போட்டுட்டு நம்ம இதை நல்லா கைவிடாமல் கலக்கணும். பாருங்கள். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலக்கணும். கெட்டி போகிற வரும் அதுக்கு கலக்கணும். பாருங்க, நல்லா கட்டிப்படுது பாருங்க. கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருங்கப்பா. நல்லா 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் இதை நல்லா கலக்கிட்டே இருங்க பாருங்க. கெட்டியாகிட்டு சிம்மில் வச்சு நல்லா கலக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகி வருது. நல்லா கலக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிடும். உஷாரா பாருங்க. கண்ணாடி பதத்துக்கு வருது பாருங்க. பக்குவத்துக்கு வந்துடுச்சு. நம்ம இப்போ ஒரு பவுலில் ஊற்றிடலாம். பாருங்க, ஒரு பவுலில் நெய் தடவி வச்சிருக்கிறேன். அதில் நம்ம ஊற்றிடலாம். பாருங்க, நம்ம இது வெளியே ஒரு 1/2 hour வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் 1/2 hour வச்சுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour விட்டு சூடு ஆரம்பிக்கிறது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பவுலில் நம்ம ஊற்றணும். 1/2 hour வெளியே இருந்துச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். நல்லா மூடி போட்டு இதை ஃப்ரிட்ஜில் 1/2 hour வச்சுருங்க. அவ்வளோதாங்க, மூடியாச்சு. இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் 1/2 hour. வெளியே 1/2 hour வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் 1/2 hour வச்சுக்கோங்க. சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே கவுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே சூப்பரான தேங்காய் பால் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே ப்ளஃபியாக இருக்குது. பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸாக அப்படியே கட் பண்ணிப்போம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு, எவ்வளோ ப்ளஃபியாக இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியான பொருட்களில் இந்த தேங்காய் பால் புட்டிங்கை குவிக்காக பண்ணிடலாம். ஸோ இது யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் நம்முடைய அஸ்வினி சமையல் சீக்ரெட்ஸை ஃபஸ்ட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு டிஷ்ஷோவில் சந்திக்கிறோம். பை, டேக் கேர்.